ஹலோ ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பர் யம்மியான ரெசிபியோட வந்திருக்கேன். மஷ்ரூம் அண்ட் கார்ன் ஹர்ப் ரைஸ். இது பண்ண வெறும் 20 மினிட்ஸ் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேனில் ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதும் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை ஆல்ரெடி குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹர்ப் ரைஸ் பண்ண 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஆரிகானோ சீசனிங் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் இல்லைனா. தென் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன்லேருந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் மறுபடியும் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரைஸ் பண்ண வெறும் மஷ்ரூம் அண்ட் கார்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் கேப்சிகம் ப்ரோக்கலி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூமை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 to 8 மினிட்ஸ் மஷ்ரூம் குக் ஆனால் போதும், லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. மஷ்ரூமில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் ஆகும். அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் கம்ப்ளீட்டாக குக் ஆனதும் நான் கார்ன் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கார்னை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜ்ஜீஸும் குக் ஆகிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு பன்னீர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பன்னீர் வேண்டானா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பன்னீர் ஆட் பண்ணிட்டோம். பன்னீர் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அதுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த ரெசிபிக்கு தேவையான சாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாஸ் பண்ணுறது வெரி சிம்பிள். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இந்த பட்டர் தான் ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், அதனால தான் பட்டர் நான் நிறைய ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஸோ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் 1 கப் பால் காசி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் லைட்டாக கொதி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்காக சாஸ் பண்ண மைதா ஆட் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி மைதாவே ஆட் பண்ணல, வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த சாஸை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த சாஸ் லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர் பவுடர், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நான் ஒரு ஷீட் ஆஃப் சீஸும் ஆட் பண்ணுறேன், இது சாஸை நல்லா க்ரீமியாக ஆக்கி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சாஸ் திக்கான மாதிரி ஃபீல் ஆந்துச்சுன்னா நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ண வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் அண்ட் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரைஸை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்ல அந்த சாஸை ரைஸை சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். தென் பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல அந்த பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹர்ப் மஷ்ரூம் அண்ட் கார்ன் ரைஸ் இஸ் ரெடி.